ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான டாஸ்க் ரவுண்டு 3, அதாவது ஃபினாலே டாஸ்கோட 2வது டாஸ்கோட 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்துட்டு ஆல்ரெடி ராணவ் அருண் வெளியேற்றப்பட்டார்கள். மீதி இருக்கிற 8 பேரில் வந்துட்டு பயங்கரமாக களமிறங்கினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக நம்மளோட முத்துக்குமரன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா செம்ம ஸ்பீடு. ஆக்சுவலாக வந்து 2 வாட்டி முத்துக்குமரன் வந்து வின் பண்ணும்போது ரயானுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போயே சொன்னார் அந்த டாஸ்க்கு பிரேக்கில், எனக்கும் அவனுக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மட்டும்தான், பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு. ஸோ எப்படியாவது டாஸ்க் பேஸ்டுன்னு வேறு பேர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்பிக்கை என்னென்னா ரயான் கண்டிப்பாக அடிப்பாருன்னு. ஆனால் இவர் வந்து முத்துக்குமரனை டார்கெட் பண்ணணும்னு நினச்சி பார்க்கலாம். ஆனால் முத்துக்குமரன் ஏன் அவர் டார்கெட் பண்ணியிருப்பார் அப்படின்னு என்னோட கருத்துனா, இப்போ இவன் வந்து செம்ம ஸ்பீடாக போகிறாரு. அதே மாதிரி ஆல்ரெடி இவர் சொல்லியிருக்காரு, நான் ஜெயிக்கிறேன்னா எல்லாருமே நான் வேறு வழி கிடையாது, நான் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்க தான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வேறு வழியே கிடையாது, ரயான் எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய முத்துக்குமரனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி போகிறாரு. முத்துக்குமரனுக்கு நம்ம ரயானுக்கும் தீபக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது. அந்த அந்த ஒரு கம்பியமாக வச்சுக்க அதில் போய் இடிச்சு டம்மான்னு விழுறாரு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் வந்து பவித்ராவோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் அவர் கரெக்டாக மாட்டல இவர். ஆனால் ரயான் உண்மையிலேயே செம்ம மாசங்க. விழுந்து அடுத்த நிமிஷம் அப்படி புரண்டு எழுந்துச்சு, டப்புன்னு ஓடி வந்து தனியாக வந்து டக்குன்னு அந்த இதை அடித்தார், பெல் அடித்தார். வேறு மாதிரி இருந்துச்சு. கையில் வந்து முத்துக்குமரனோட ஃபோட்டோ தான் இருந்தது. ஆனால் காலில் செம்மாட்டி, பாவம் காலில் ரத்த வேறு வந்துருந்தது. முத்துக்குமரன் ஆனால் கொஞ்சம் சுதாரித்து பவித்ரா ஃபோட்டோ எடுத்து அப்போயே வந்து பண்ணியிருந்தாருன்னா பவித்ரா வெளியே போயிருப்பாங்க. ஆனால் அந்த டைம் அவர் விழுற வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணலை. ஆனால் இவரும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ண அது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. பட் இட்ஸ் கேம். ஏன்னா முத்துக்குமரன் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்துட்டு இவன் ஃபாஸ்ட்டாக போவான், நம்மளாம் எடுத்தோன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு. இதை ஏன்னா இங்கே வந்து மஞ்சரி ஜாக்லின்லாம் வந்து பேசும்போது தெரிஞ்சுது. அதே மாதிரி அவங்களாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவன் எப்படியும் வந்து விஷால் ஃபோட்டோ தான் எடுப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ விஷால் ஃபோட்டோ தான் எடுப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 ரவுண்டு நான் பார்த்துட்ருக்கேன், விஷால் வந்து விஷால் ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்போது இந்த ரவுண்டு அவன் விஷால் ஃபோட்டோ தான் எடுப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து அடுத்தது கையில் எது மாட்டுதோ அதனால் பவித்ராவோட ஃபோட்டோ எடுத்தேன். பவித்ரா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தானேன்ற மாதிரி சொன்னார். ஸோ எது எப்படியோ இப்போ வந்து இவர் வெளியேற்றப்பட்டார். அதேமாதிரி நம்மளுடைய ரயான் வந்து இப்போ வந்து கிளினிக் போயிருக்காப்புல. ஆனால் செம்ம மாசான ஒரு விளையாட்டை கொடுத்தார், வேறு மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் நிறைய காத்துட்ருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாய் நண்பர்கள்.